ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புது யூடியூப் சேனல். ஜஸ்ட் ஒரு 8 days மட்டும் தான் இருக்குது இந்த வருஷத்தோட ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஆமாங்க, நம்ம ஏகே நடிச்சிருக்க குட் பேட் அகலி படம் பார்த்தீங்கன்னா இன்னும் 8 நாட்களில், அதாவது ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகிருக்குது. அதுவும் பேன் இண்டியா லெவலில் இந்தியாவில் மட்டும் 6000 தியேட்டர்கள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வேர்ல்டு வைடு எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 7500 தியேட்டரில் நம்ம குட் பேட் அகலி படம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹைப் இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நம்ம குட் பேட் அகலி படத்துக்கு ஹைப்பே இல்லாமல் இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான நார்த் இந்தியா ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இந்த படக்குழு இன்னுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. மற்றபடி இந்த ஓவர்சீஸ் ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போயிட்டு இருக்குது. ஆனால் நார்த் இந்தியாவில் மட்டும் ஏன் இவங்க ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இப்படி தயங்குறாங்கன்னு எனக்கு புரியல. ஓடிடியில் 8 weeks ஸ்பேனில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு ப்ராப்பர் பேன் இண்டியன் படமாக ரிலீஸ் பண்ணால் மட்டும் போதாது. அட்லீஸ்ட் டேரக்டர் அண்ட் ஹீரோயினையாச்சு நார்த் இந்தியா காமிச்சு ப்ரொமோஷன் பண்ணாதான் ஓரளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி இவங்க ரிலீஸ் பண்ண குட் பேட் அகலி டீசரோட ஹிந்தி வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 million கூட ரீச் பண்ணல. ஸோ இதிலிருந்து இந்த படத்துக்கு நார்த் இந்தியாவில் எந்த அளவுக்கு ஹைப் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதனால் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ட்டு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அடுத்ததான் இந்த குட் பேட் அகலி படத்தோட ட்ரெய்லருக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னைக்கு ஈவினிங் 6 to 7 மணிக்குள்ள இந்த ட்ரெய்லர் ரிலீஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேபி இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் 4 வெள்ளிக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷத்துக்கு மேலே இந்த ட்ரெய்லர் டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆதிக் அவர்கள் எடுத்த மார்க் ஆண்டனி படத்தோட ட்ரெய்லருக்கு எந்த அளவுக்கு இம்பாக்டை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு இம்பாக்ட் இந்த குட் பேட் அகலி ட்ரெய்லர் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா படக்குழு தரப்புலேருந்து கிடைச்சிருக்கு. கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரமா இந்த ட்ரெய்லர் கட்ட ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோட ரீச்சை பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு இந்த படத்தோட புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்களா. இந்த வருஷம் வந்த படங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் இந்த குட் பேட் அகலி படம் பீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தியேட்டர் ஓனர்ஸ் நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை இந்த குட் பேட் அகலி படம் காப்பாத்தாதா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.